அனைவருக்கும் வணக்கம். இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா கீழடி கிராமத்திற்கு அருகில் உள்ள கொந்தகை அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த கொந்தகை கிராமத்துலேயும் கொந்தகையிலேருந்து பாட்டம் செல்லக்கூடிய வழிச்சாலையில் ஐயனார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் தாலியில்லாமல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட் அளவில் குழி தோண்டி அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மண்ணின் மேல்மட்டத்திலேருந்து ஒரு அரை அடி ஒரு அடி தோண்டினாலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தாலிகள் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரே குழியில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாலிகள் கிடச்சிருக்கு. அது குறிப்பாக பார்க்கும்போது செந்நிறத்தில் வடிவத்திலானவை. அதுபோக இன்னும் பல குழிகள் இங்கே பாதுகாப்பு கருதி மூடி வச்சுருக்காங்க. அது வந்து நமக்கு இன்னும் நல்லா தெரியும். இந்த முதுமக்கள் தாலிகளை பொறுத்தவரை இது கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. இந்த பகுதிகள் அனைத்துமே கிடச்சிருக்கு. இது போக பார்த்திங்கன்னா இங்கே இது பக்கத்தில் அகரம் அப்படின்ற இடத்துலையும் இன்றைக்கி தொல்பொருள் ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்குது. கொந்தகையிலும் போய்கிட்டு இருக்குது, கீழடியிலும் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மணலூர் அப்படின்ற ஒரு கிராமத்துலையும் அகழ்வாராய்ச்சி போய்கிட்டு இருக்குது. இந்த அகழ்வாராய்ச்சிக்கு மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு உட்பட்டு, அதாவது கிமு 2000 ஆண்டுகளில் இங்கு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம், தமிழ் சமுதாயம் மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் மிக முக்கியமான ஒரு சமுதாயமாக வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் நமக்கு மதுரை மாவட்டத்தில் மிக அருகிலே கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதை அனைவரும் கண்டு கணிக்க வேண்டும் என்பது என்னை போன்றவரின் ஆசை. இதன்படி நமது தமிழ் சமுதாயம் உலகின் மிக முக்கியமான மூத்த குடி என்பதை வெளிக்கொண்டு வர இதில் போன்ற ஒரு ஆய்வுகள் அரசால் மென்மேலும் நடத்தப்பட வேண்டும் என்பது என்னை போன்றவரின் ஆசையாகவும் உள்ளது. நன்றி.